நல்லவர். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. परमेश्वर अच्छा है। इस दिन में परमेश्वर अब सभी लोगों के साथ है। ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर हमें आशीष करने वाला है। நமக்கு வேண்டிய அத்தனை காரியங்களும் இந்த மாதத்திலே தேவன் செய்ய போகிறார். हमारे लिए जो कुछ भी जरूरत है वो पूरा कार्य इस महीने में करने वाला है। மாதங்களாய் நடத்தினவர் இந்த 10வது மாதத்தில் நம்மை நடத்த அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். पिछले 9 महीने परमेश्वर ने हमें चलाया है। इस 10वें महीने में भी परमेश्वर हमें चलाने के लिए वो सामर्थ्य परमेश्वर है। ஆண்டவர் நித்திய மகிழ்ச்சியை உங்களுக்கு இந்த மாதத்திலே உண்டாக்குவார். परमेश्वर अनंत आनंद को हमें देने वाला है इस இந்த महीने में। மகிழ்ச்சியை ஒருவராலும் எடுக்க முடியாது. इस खुशी को कोई भी हमसे नहीं छीन सकता है। நல்ல சந்தோஷமான காரியங்கள் இந்த மாதத்திலே உங்களுக்கு நடக்க इस போகுது. महीने में परमेश्वर हमारे जीवन में आनंद का कार्य हमारे जीवन में करने वाला है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். इस महीने में भी परमेश्वर हमसे बात करेगा। ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். परमेश्वर के वचन को हर एक हफ्ता जो है हम देख के आ रहे हैं। யோசுவா எழுதின புத்தகத்திலே 20வது அதிகாரம் 1 to 9 வசனங்களை பார்ப்போமானால் यहोशू की पुस्तक 20वां अध्याय उसमें 1 से 9 वचन तक अगर हम देखते हैं, ஒவ்வொரு அடைக்கல பட்டணத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். हर एक जो है शरण का शहर के बारे में हम देख के आ रहे இந்த हैं। நாளிலும் நாம் பார்க்க போகிற பட்டணத்தோட பெயர் எப்ரோன். आज हम जो शहर के बारे में देखने वाले हैं वो है एब्रोन। இந்த எப்ரோன் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் ஃபெலோஷிப், அதாவது தேவனோடு ஐக்கியமாகுதல். इस हेब्रोन का जो अर्थ है वो है संगति। परमेश्वर के साथ जो संगति रखते हैं उसके बारे में हम देखेंगे। தேவனோடு நாம் எப்படி ஐக்கியப்பட்டவரா இருக்கணும், ஆண்டவருடைய அடைக்கலத்துல போகிற நமக்கு அவர் நமக்கு கொடுக்கிற ஐக்கியம் எப்படிப்பட்டது, परमेश्वर के साथ हम किस प्रकार संगति रखना है और परमेश्वर को ढूंढकर हम परमेश्वर के शहर में जा रहे हैं तो उनके लिए परमेश्वर किस प्रकार का संगति रखा है वो आज देखने वाले हैं। ஆகவே நீங்கள் தேவனோடு நீங்கள் இந்த நாளிலே ஐக்கியப்படுவீர்களானால் ஆண்டவருடைய அந்த பெரிதான கிருபை மாற்றமல்ல, அவரோடு கூட வாழவும் நமக்கு அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். अगर हम परमेश्वर के साथ संगति रखते हैं तो परमेश्वर हमें कृपा देता है और परमेश्वर के साथ जीने के लिए वो मदद करता है। இந்த உலகத்துல எத்தனையோ உறவுகள் ஐக்கியம் இருக்கிறது. इस दुनिया में कई प्रकार का संगति है, ஆனால் இந்த உறவுகள் இந்த ஐக்கியம் எல்லாம் ஒரு விதத்துல வேதனை கொண்டு வரலாம், ஒரு விதமான காரியத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்கலாம். लेकिन इस दुनिया का जो संगति है हमें वेदना दुखों को लेकर आता है। ஆனால் தேவனோடு ஐக்கியப்படுகிற ஐக்கியம் அது நித்திய மகிழ்ச்சியை தான் உண்டாக்கும். लेकिन परमेश्वर के साथ जो संगति रखते हैं वो अनंत का खुशी लेकर आता அவருடைய है। தேவ சித்தத்தை நிறைவேற்ற அது கொண்டு போகும். परमेश्वर का इच्छा को पूरा करने के लिए वो मदद करता है। இந்த நாளில் நீங்க தேவனோடு ஐக்கியப்படுங்க. आज इस दिन में परमेश्वर के साथ संगति रखना சரி, இந்த चाहिए। தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறது யார் இதை இனிஷியேட் பண்ணது, யார் இதை ஏற்படுத்தது என்றால் आज हम देखेंगे इस संगति को किसने शुरुआत किया परमेश्वर के साथ रखने के लिए। இந்த ஐக்கியமானது தேவனால் உருவாக்கப்பட்டது. ये जो संगति है परमेश्वर ने शुरुआत किया था। மனுஷனை படைத்து மனுஷனோடு கூட ஒரு ஐக்கியத்தை தேவன் ஏற்படுத்தினார். इंसान को सृष्टि करके इंसान के साथ एक संगति रखा गया ஆனால் था। இந்த மனுஷன் பாவம் செய்து தேவன் நமக்கு கொடுத்த ஐக்கியத்தை இழந்து போனான். लेकिन ये जो इंसान है उसने पाप करने की वजह से परमेश्वर के साथ जो संगति है वो तोड़ दिया गया இந்த था। ஐக்கியத்தை ஆண்டவர் புதுப்பிக்க ஆண்டவர் தம்முடைய கல்வாரி சிலுவையினாலே அவர் புதுப்பிக்கிறார். लेकिन परमेश्वर क्या करता है, इस संगति को दोबारा जोड़ने के लिए अपने आप को बलिदान करता है। அவருடைய மரணத்தினாலே புதுப்பிக்கப்படுகிறது. परमेश्वर की मृत्यु की वजह से जो है हम परमेश्वर की जो संगति है उसे दोबारा जोड़ता है। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। இந்த கல்வாரினாலே தேவனோடு நாம் எப்படி ஐக்கியப்படுகிறோம் என்றால், इस कलवरी के द्वारा हम कैसे परमेश्वर के साथ संगति रखते हैं। ஒன்று நாம் பிதாவோடு ஐக்கியப்படுகிறோம், पहला हम पिता के साथ संगति रखते हैं। இரண்டாவது நாம் குமாரனாகிய இயேசுவோடு ஐக்கியப்படுகிறோம், दूसरा हम जो है पुत्र यीशु मसीह के साथ हम संगति रखते हैं। மூன்றாவது பரிசுத்த ஆவியானவரோடு நாம் ஐக்கியப்படுகிறோம். और तीसरा हम पवित्र आत्मा के साथ संगति रखते हैं। அப்ப இழந்து போன உறவை தேவன் நமக்கு மீண்டுமாக தம்முடைய கல்வாரினாலே இவை புதுப்பிக்கிறார். तो हमने जो खो गया था हमारा संगति उसे दोबारा परमेश्वर अपने कलवारी क्रूस के द्वारा जो है हमारा संगति को नया बनाता है। இது ஏதோ ஒரு கூட்டத்துக்கோ ஒரு மனுஷனுக்கோ அல்ல, ये कुछ लोगों के लिए और कुछ इंसान के लिए
नहीं, அவரை விசுவாசிக்கிற அவருடைய கல்வாரி மரணத்தை ஏற்றுக்கொள்கிற யாரானாலும் இந்த ஐக்கியத்துக்குள்ளாய் வரும்படியாய் கர்த்தர் செய்கிறார். लेकिन जो कोई भी परमेश्वर के ऊपर विश्वास करता है और परमेश्वर को ग्रहण करता है, उनके लिए ये जो संगति है दिया गया है. இந்த காலவெளியில इस सुबह के समय में அவர் கல்வாரியை நீங்கள் நம்புவீர்களானா, अगर आप परमेश्वर की कलवारी क्रूस के ऊपर विश्वास அவரை करेंगे, நீங்கள் விசுவாசிப்பீர்களானா, यीशु मसीह के ऊपर विश्वास करेंगे, எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார், मेरे लिए यीशु मसीह ने खून बहाया எனக்காக है, இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், मेरे लिए इस दुनिया में आया था, என்னுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாய் मेरे வந்தார், जीवन को बदलने के लिए. நான் அவரை நம்புகிறேன் என்று मैं சொல்வீர்களா, परमेश्वर के ऊपर विश्वास रखता हूँ करके अगर அந்த सोचते இழந்து हैं, போன அந்த உறவு உங்களுக்குள்ளே जो புதுப்பிக்கப்படும். आपने खो दिया था उस संगति को दोबारा पा सकते हैं. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. இப்படி தேவனோடு நாம் அந்த உறவை பெற்றுக்கொள்ளும் பொழுது ऐसे परमेश्वर का संगति जब हम पा लेते हैं, இதனால் நமக்கு என்ன நடக்க போகிறது? इससे हमें क्या मिलता है? ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிற நேரத்துல நம்மளுக்குள்ளாக சில மாற்றங்கள் நடக்கும். जब हम परमेश्वर के साथ एक संगति रखते हैं तो उस समय में हमारे अंदर कुछ बदलावट होता है. அது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்களா இருப்பீங்களா, अगर आप परमेश्वर को ग्रहण किया होगा, சபைக்கு போகிறவர்களா आप இருப்பீங்களா, कलीसिया जाने वाले होंगे, வேதத்தை வாசிக்கிறவர்களா आप இருப்பீங்களா, बाइबल पढ़ने वाले होंगे, நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்வீர்களா, मैं परमेश्वर के बच्चा करके बोलने वाले होंगे, நீங்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களா இருப்பீங்களா, अगर आप परमेश्वर के साथ संगति रखने वाले होंगे तो உங்களுக்குள்ளாக இந்த மாற்றங்கள் இருக்கும். आपके अंदर ये बदलाव சொல்றது என்னவென்றால், प्रतिफल क्या है? ஆண்டவர் நமக்குள்ள ஏற்படுத்துகிற காரியத்தை சொல்ல போகிறேன். परमेश्वर हमारे अंदर जो कार्य करने वाला है उसके बारे में बताने वाला हूं. முதல் காரியம் पहला कार्य blessed assurance. आशीर्वाद का एक निश्चय देता है. ஆண்டவர் நமக்குள்ளே நிரந்தரமான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற ஒன்றுதான். निरंतर जो है हमारे अंदर एक विश्वास को देता है. ஏசாயா 32:17 சொல்லுகிறது, यशाया की पुस्तक उसका 32वां अध्याय और 17 वचन में लिखा है, நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். और धर्म का फल शांति और उसका परिणाम सदा का चैन और निश्चिंत रहना होगा. பாருங்க, நமக்குள்ள ஒரு அஷூரன்ஸ், நமக்கு சமாதானம் உண்டாகும், சுகம் உண்டாகும், நமக்கு அமைதியான ஒரு சூழ்நிலையை நமக்குள்ளாக தேவன் ஏற்படுத்துவார். हमारे अंदर परमेश्वर क्या निश्चय देता है? हमारे लिए परमेश्वर चैन देता है, शांति देता है और अनंत काल का जो है एक शांति को देगा करके यहाँ पर परमेश्वर आशीर्वाद का निश्चय देता है. தேவனோடு ஐக்கியப்படும் பொழுது நமக்கு ஒரு சமாதானம், நிரந்தரமான ஒரு சமாதானத்தை தேவன் தந்துள்ளி நம்மை வாழ வைக்கிறவராய் காணப்படுகிறார். तो इसका मतलब परमेश्वर के साथ जब संगति रखते हैं काल का शांति को हमारे अंदर परमेश्वर देता है. ஆனா உலகத்துல இருக்கிற ஐக்கியம் நமக்கு பயத்தை உண்டாக்கும், நடுக்கத்தை உண்டாக்கும், வேதனையை உண்டாக்கும். लेकिन दुनियादारी का जो संगति है वो हमारे अंदर एक डर को लेकर आएगा और अशांति को लेकर आएगा, हमारे अंदर दुखों को लेकर आएगा. ஆண்டவர் கொடுக்கிற இந்த அஷூரன்ஸ் ஒருவரால கொடுக்க முடியாது. परमेश्वर जो हमारे लिए अश्योरेंस देता है वो कोई भी हमें नहीं दे सकता. சில நேரத்துல வெளியில சிரிப்பாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, ஆனா இருதயம் சமாதானம் இல்லாதபடி குமரி அழுகிற வேதனை நிறைந்தவர்களாய் இருப்பார்கள். कई लोग आप देख सकते हैं वो दुनिया में बहुत हंसी मजाक करके बहुत अच्छा बात करते हैं, लेकिन कुछ समय में वो लोग जो है बैठ के बहुत रोते हैं. ஆனால் இயேசுவோடு ஐக்கியப்படுகிற நீங்கள், लेकिन यीशु मसीह के साथ जो संगति रखे हैं आप, உங்களுடைய உள்ளான இருதயம் சந்தோஷத்தினால, நித்திய மகிழ்ச்சினால நிரம்பினதாய் காணப்படும். आपका अंदर का जो इंसान है वो हमेशा अनंत का जो शांति है उससे बढ़कर विश्वास से परमेश्वर के ऊपर रखेगा. இன்னைக்கு நீங்க ஆண்டவரோடு ஐக்கியப்படணும். आज परमेश्वर के साथ आपको एक संगति இந்த रखना है. அஷூரன்ஸை தேவன் உங்களுக்கு इस தரப்போகிறார். अश्योरेंस को परमेश्वर आपको இதை देता நான் है. பெற்றுக்கொள்ளுவதாய் மாறப்போகிறது. इसको आप पाने वाले बनना चाहिए. இரண்டாவது காரியம், दूसरा कार्य, நமக்குள்ள ஆண்டவர் என்ன காரியத்தை ஏற்படுத்த போகிறார்? हमारे अंदर परमेश्वर कौन सा कार्य को रखेगा? ஆன்சர் பிரேயர், அதாவது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டதாய் காணப்படும். हमारा हर एक प्रार्थना परमेश्वर सुनने वाला है. ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற மனுஷனுக்கு அவன் இருதயம் உள்ளங்களும் சொல்லும், என் ஜெபம் கேட்கப்படுகிறது என்று. जो इन
इंसान परमेश्वर के साथ संगति रखता है, उसका जो अंदर का जो इंसान है वो कहता है कि तेरा प्रार्थना सुन लिया है परमेश्वर ने और तेरा प्रार्थना आज परमेश्वर उसको पूरा करेगा करके। ஜெபம் கேட்கப்பட்டது என்றால் அவன் அமைதியாயிருப்பான், சந்தோஷமாயிருப்பான். अगर वो प्रार्थना परमेश्वर ने सुन लिया तो हमें हमारे अंदर जो है एक शांति और एक विश्वास होता है। ஜெபம் கேட்கப்படவில்லை என்றால் அவனுக்குள்ள சமாதானம் இருக்காது, அவனுக்குள்ள இங்கும் அங்கும் திரிகிற ஒரு எண்ணம் உண்டாகும். अगर प्रार्थना नहीं सुना है तो हमारे अंदर जो है शांति नहीं होगा, बहुत वेदना होगा, हम इधर उधर जाने वाले होंगे। ஜெபம் பண்றாங்க, कई लोग प्रार्थना करते हैं, ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் ஜெபித்து விட்ட பிறகு அவங்க சமாதானமா ஓகே கூல் அப்படின்ட்டு ஒரு சமாதானத்துல இருக்கிறாங்க. लेकिन उनमें से कुछ लोग ही प्रार्थना करने के बाद उनके अंदर एक शांति मिलता है। हाँ, मैंने प्रार्थना कर दिया है, मेरा प्रार्थना अभी परमेश्वर सुन लिया है, उसका उत्तर मिल जाएगा करके उनके अंदर एक शांति होता है। ஏன் அப்படின்னா அவங்க தேவனோடு ஐக்கியப்பட்டதுனால ஜெபிக்கிற அவர்களுக்கு ஒரு உறுதி இருக்கிறது, அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கிறது. क्योंकि वो जो लोग प्रार्थना करते हैं उनका जो संगति है परमेश्वर के साथ एक अच्छा होता है, इसलिए उनके अंदर एक निश्चय होता है कि मेरा प्रार्थना परमेश्वर ने सुन लिया है। ஒரு சிலர் நல்லா ஜெபிப்பாங்க, ஆனா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க அந்த ஜெபம் பண்ண பிறகு கூட அவங்களால ஒரு விடுதலை இல்லாதபடி, ஒரு சமாதானம் இல்லாதபடி இருப்பாங்க. लेकिन कई लोग ऐसे भी होते हैं, प्रार्थना भी करते हैं, उनके अंदर ये निश्चय भी नहीं होता और वो उनके अंदर जो है एक छुटकारा नहीं होता है। வேதம் சொல்லுகிறது, परमेश्वर का वचन कहता है, யோவான் 5:14 पहला यूहन्ना 5:14 में, நாம் அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அதை நமக்கு கேட்கிறார் என்ற அந்த நம்பிக்கை தான் நமக்கு உண்டாகிறது. और हम जो कुछ भी परमेश्वर के नाम से मांगते हैं परमेश्वर वो हमें देगा करके हमारे अंदर एक विश्वास होएगा। மூன்றாவது காரியம், तीसरा कार्य है நமக்குள்ள என்ன ஏற்படும், हमारे अंदर क्या बदलाव आएगा। மைண்ட் அண்ட் ஹார்ட், அதாவது நம்முடைய இருதயமும் மனநிலையும் ஒரு சமாதானத்துக்குள்ளாய் காணப்படும். हमारा मन और हृदय जो है शांति आएगा। ஆமென், हालेलुया, ஹalleluya, हालेलुया। ஏன் அப்படின்னா நம்ம ஐக்கியப்பட்டிருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலே நமக்கு இருக்கிற மனநிலை அது சமாதானம் நிறைந்ததாய் காணப்படும். क्योंकि जब हम परमेश्वर के साथ संगति रखते हैं हमारा परमेश्वर हमारा मन और हृदय में एक शांति को देता है। எபேசியர் 2:14 சொல்லுகிறது, इफिसियों की पुस्तक 2:14 में लिखा है, அவரே நம்முடைய சமாதானத்தின் காரர், वही हमारा जो है शांति का पिता है। அப்படி அவர் நம்முடைய சமாதானத்துக்குரியவராய் இருக்கும் பொழுது जब परमेश्वर हमारा शांति का पिता है तो நம்முடைய மனநிலையும் நம்முடைய இருதயம் வேதனைக்குள்ளாகாது, हमारा जो मन और हमारा हृदय है कभी भी वेदना नहीं होगा, அது பதற்றத்துக்குள்ள போகாது, कभी भी जो है चिंता नहीं करेगा, கண்ணீருக்குள்ள போகாது, कभी भी आंसू नहीं बहाता। அவரே நம்பி இருக்கோம். क्यों? परमेश्वर के ऊपर ही विश्वास रखता है, ஏனென்றால் அவர் நம்முடைய இருதயத்தை காண்கிறவராய் क्योंकि இருக்கிறார். परमेश्वर हमारा हृदय को जानता है, அவர் நம்முடைய இருதயத்தை அறிகிறவராய் இருக்கிறார். हमारे हृदय में क्या है वो जानता है। அப்ப நம்முடைய இருதயத்தை அறிகிறவர், காண்கிறவர், அதற்கு ஏற்றபடி நம்மை நடத்துகிறவராய். जो हमारे हृदय को देखता है, जो हमारे हृदय को जानता है तो वो हमें शांति देगा, हमें चलाएगा। இன்னைக்கு நிறைய பேரோட இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறது. आज बहुत सारे लोगों का जो हृदय है बहुत चिंता में ही है। அநேகருடைய சிந்தனைகள் சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. कई लोगों का जो सोच है वो बहुत ही इधर उधर भटक रहा है, சமாதானம் இழந்தவர்களாய் उनके இருக்கிறார்கள். अंदर जो शांति है वो बिल्कुल ही नहीं है அவருடைய இருதயம் மனநிலையும் கசப்பும் வெறுப்பும் நிறைந்ததாய் காணப்படுகிறது. और उनका मन और हृदय बहुत टूटा हुआ जो है परिस्थिति में है। ஏன்னா அவருடைய ஐக்கியம் உலகத்தோடும் மனுஷர்களோடு கூட இருப்பதனால இப்படி இருக்கு. क्योंकि उनका जो संगति है इंसान जो इस दुनियादारी के लोगों के साथ है, इस वजह से। ஆனா நம்முடைய ஐக்கியமோ लेकिन हमारा जो संगति है தேவனோடு காணப்படுகிறது. परमेश्वर के साथ है। அதுக்கு தான் சொல்லுவாங்க, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள் பதறவே மாட்டாங்க. इसीलिए कहते हैं जो मसीह की पीछा करते हैं, जो मसीह में है वो कभी भी चिंता नहीं करते हैं। ஏன்னா அவன் எதை குறித்து கவலைப்பட மாட்டான். वो कोई भी कार्य के लिए वो चिंता नहीं करता, அவன் ஆண்டவரை தேடுவதும் அவரோடு ஐக்கியப்படுவதில் மாத்திரம் தரித்திருப்பான். क्योंकि वो सिर्फ यही सोचता है मैं परमेश्वर के साथ संगति रखना है, परमेश्वर को ढूंढना है, यही सोच में रहता है। கால வேளையிலே इस सुबह के समय में ஆண்டவரோடு ஐக்கியப்படுவீங்க, परमेश्वर के साथ अब जब संगति रखेंगे மனநிலையும்
இருதயமும் ஆண்டவர் சமாதானத்தால் நிரப்புவார். आपका मन और हृदय को शांति से भरेगा. நான்காவது காரியம், चौथा कार्य, ஆண்டவர் நமக்குள்ள ஏற்படுத்துவது என்னவென்றால் परमेश्वर हमारे अंदर क्या बदलावट को लेकर आएगा? confidence and trust in the Lord. और परमेश्वर के ऊपर जो विश्वास है उस निश्चय को लेकर आएगा. நிச்சயிக்கப்பட்ட ஒரு நம்பிக்கையை தேவன் மேலே காணப்படுகிறது. एक निश्चय विश्वास परमेश्वर के ऊपर लेकर आएगा. அவரை பற்றும் விசுவாசம் அவருக்குள்ளே நமக்கு தைரியமா இருக்கிறது. और परमेश्वर के ऊपर जो विश्वास है वो दृढ़ रहेगा हमारे अंदर. ஒரு மனுஷன் மேல நம்பிக்கை இருக்குது, அது யாருக்குள்ள உண்டாகுதுன்னா நமக்குள்ள உண்டாகும். இல்ல அவன் மேல இருக்கிற பணம் இருக்கிறதுனால அதனால அவன் மேல நம்பிக்கை உண்டாகலாம். एक इंसान के ऊपर कब विश्वास आएगा? जब उसके पास पैसा होता है तो हम सोचते हैं कि ये होगा करके उस पैसे की वजह से उस इंसान के ऊपर विश्वास है. அவருக்கு மேல வைக்கிற விசுவாசம் என்ன அப்படின்னா நாம அவர் மேல வைக்கிற தைரியத்தினாலதான் நாம அவர் மேல விசுவாசம் வைக்கிறோம். हम परमेश्वर के ऊपर विश्वास इसलिए रखते हैं क्योंकि परमेश्वर के ऊपर जो है हम इसलिए विश्वास रखते हैं कि परमेश्वर मेरे लिए सब कुछ करेगा करके हमारे अंदर एक बहुत ही आशा होता है. इसलिए हालेलुया. हालेलुया. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. यही जो है इफिसियों की पुस्तक 3 अध्याय और 12 वचन में लिखा है, நமக்கு தைரியம் உண்டாகும்படியாக हमारे अंदर एक धैर्य होता है, கான்ஃபிடென்ட். एक निश्चय. அவர் மேல இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட்னால நம்ம இன்னும் பலமுள்ளவர்களாய் மாறுகிறோம். परमेश्वर के ऊपर एक निश्चय होता है, इस वजह से हमारे अंदर जो है एक बल होता है. ஒரு மனுஷன் ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருந்து குதிக்க சொன்னீங்கன்னா அவன் யோசிப்பான், ஐயோ இவ்வளவு தூரத்தை நான் எப்படி குதிப்பேன், என்னால முடியுமான்னு யோசிப்பான். एक इंसान को इतने दूर से नीचे कूदो करके अगर हम बोलेंगे तो वो सोचेगा कि मैं कैसे इतने ऊपर से नीचे कूदूंगा करके. அதுவே ஒரு குறிப்பிட்ட கும்பல் அவனை அடிக்கவோ துரத்த வரும்பொழுது அவன் யோசிக்க மாட்டான், அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் குதிக்க ஆரம்பிச்சிருவான். लेकिन कुछ लोग उस इंसान को मारने के लिए आएगा तो उस डर की वजह से वो नहीं सोचेगा कि इतना दूर है, वो कूद जाएगा उतने दूर से भी. ஏன்னா அவனுக்குள்ள ஒரு தைரியம் உண்டாயிடும், இதை காட்டிலும் இதை குதிச்சிருந்தான்னு ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும். क्योंकि वो उस समय में ऐसे सोचेगा कि इतने दूर से कूदने से अच्छा है कि इनसे मार खाना. அதே மாதிரி தான் நான் சொல்றேன், அந்த நம்பிக்கையை சொல்ல வரல, நாம ஆண்டவருக்குள்ள இருக்கிற தைரியத்தை பெற்றுக்கொள்றதுனால நம்ம அவருக்குள்ள கான்ஃபிடென்ட்டா இருக்க முடியும். मैं इसके बारे में नहीं कहना चाहता हूँ, मैं ये कहना चाहता हूँ हम परमेश्वर के ऊपर इतना बड़ा विश्वास, इतना बड़ा धैर्य होना चाहिए, तब हमारे अंदर वो बल है. உங்களை தைரியம் உள்ளவர்களாய் மாற்றிக்கொள்ளும். परमेश्वर आपको स्ट्रांग बनाने वाला है. கோழையாகவோ இல்ல பயந்தவர்களாய் அல்ல, आप डरपोक नहीं होने वाले हैं आज के बाद, அவரோடு நாம் ஐக்கியப்பட்டதனால क्योंकि हम परमेश्वर के साथ संगति रखेंगे, தைரியம் உள்ள மனுஷர்களாய் மாறுகிறோம். हम धैर्यशाली बनने वाले हैं. இரண்டாவது காரியம் நமக்குள்ள ஏற்படுகிற காரியம், पांचवा कार्य हमारे अंदर क्या बदलावट होने वाला है? சொல்ல முடியாத மகிமையின் சந்தோஷத்தை, நித்திய மகிழ்ச்சியை தேவன் நமக்கு தரப்போம். जो हम नहीं बोल सकते, इस प्रकार का महिमा का खुशी हमारे अंदर होने वाला है. 1 பேதுரு 4:14 சொல்லுகிறது, पहला पत्रस 1वां अध्याय और 8वां वचन लिखा है, ஒரு நித்தியமான மகிழ்ச்சியை தேவன் நமக்கு தரப்போகிறார். हमारा अनंत आनंद को परमेश्वर देने वाला है, Eternal joy. जो इटर्नल जॉय कहते हैं. Hallelujah. हालेलुया. சந்தோஷமே இல்லாத நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சந்தோஷம் எப்பொழுதுமே நம்முடைய இதயத்துல உண்டாயினது. जो हमारे अंदर खुशी ही नहीं है, इस प्रकार के हमारे जीवन में परमेश्वर अनंत काल के लिए एक आनंद को देने वाला ஒரு சில है. துக்கமாவே இருக்கும். कई लोग आप देख सकते हैं वो हमेशा दुख में रहते हैं, என்ன நடந்தாலும் துக்கம். कुछ भी हो जाए फिर भी वो दुख में என்ன रहेगा. அவனுக்கு கிடைச்சாலும் அவன் துக்கத்தோட தான் उसका இருப்பான். अच्छा कार्य हो या कुछ भी हो फिर भी वो दुख में ही रहेगा, ஏன் அப்படின்னா அவன் இருதயம் சந்தோஷத்துல நிரப்பப்படவே இல்லை. क्योंकि उसका हृदय जो है खुशी में नहीं भरा है. இன்னைக்கு நிறைய பேருக்கு எவ்வளவு பணம் இருக்கு, ஆனா குடும்பத்துல அவனுக்குள்ள சந்தோஷமே கிடையாது. आज कई लोगों के पास बहुत पैसा है लेकिन उनके परिवार में खुशी नहीं है, आनंद नहीं है. எத்தனை பேருக்கு பவர், அவன்கிட்ட இருக்கிற அந்த அத்தாரிட்டி இருக்கு, ஆனா அவன்கிட்ட சந்தோஷம் இல்லை. कई लोगों के पास अधिकार है लेकिन उनके अंदर आनंद नहीं है. ஆனா ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிற மனுஷனுக்கு அவன் உலகத்துக்குரியவர்களால் அல்ல,
தேவனோடு ஐக்கியப்படுறதுனாலே நிரந்தரமான ஒரு சந்தோஷம் அவனுக்குள்ள இருக்கு. लेकिन परमेश्वर के साथ संगति रखने वाले हमें जो है इस दुनिया के कार्यों की वजह से नहीं, लेकिन परमेश्वर हमें अनंत का आनंद देगा. இந்த காலவெளியில इस सुबह के समय में நிரந்தரமான சந்தோஷத்தை தரப்போகுது. एक निरंतर खुशी को हमें देने वाला है, மகிமைக்குரிய சந்தோஷம், महिमा का खुशी देने वाला है. இதுவரைக்கும் காணாத ஒரு சந்தோஷம். अभी तक जो आपने नहीं देखा हो इस प्रकार का खुशी देने वाला है. சொல்லுவாங்க என் மனசு அவ்வளோ குளிர்ந்து போய் நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். कई लोग ऐसे कहते हैं मैं बहुत खुश हूँ, मेरा हृदय बहुत खुश है करके बोलते हैं. ஒவ்வொரு நாளும் ஆண்டு அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அவனை நிரப்புவாராக. हर एक दिन परमेश्वर उस प्रकार का खुशियों से आपको भरने वाला நாம் है. தேவனோடு ஐக்கியப்படும் பொழுது जब हम परमेश्वर के साथ संगति रखेंगे, உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல, जैसे इस दुनिया हमें खुशी देता है वैसा नहीं, தேவன் நமக்கு வைத்திருக்கிற நிரந்தரமான சந்தோஷத்தை जो பெற்றுக்கொள்ளும். परमेश्वर हमारे लिए निरंतर का खुशी रखा है वो हमें देने वाला है. இந்த 5 காரியமும் इस पांचों कार्य நமக்குள்ளாக நடக்கிற காரியம். हमारे अंदर होने वाला कार्य है. நான் தேவனை பின்பற்றுவேன், சபைக்கு போகிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், இதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த காரியங்கள் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால் அவன் தேவனோடு ஐக்கியப்பட்டிருப்பான். वो इंसान कहता है मैं कलीसिया जाता हूँ, बाइबल पढ़ता हूँ, आराधना करता हूँ और सेवा करता हूँ, ये सब ठीक है, लेकिन ये सारे कार्य हमारे अंदर होना है. अगर होगा तो वही इंसान परमेश्वर के साथ संगति रखता है. Hallelujah. 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 இப்ப வெளிப்படையான ரிசல்ட், ஒருவன் தேவனோடு ஐக்கியப்பட்டிருப்பானால் அவன் வெளிப்படையான கிரியைகள் அவனுக்குள்ள எப்படி இருக்கும்? अगर वो परमेश्वर के साथ संगति रखता है तो पहले हमने देखा हमारे अंदर क्या बदला है, अभी हम देखेंगे बाहर, इंसान के बाहर क्या बदलावट आएगा. पहला कार्य fellowship with the Lord bring about separation from the world. परमेश्वर के साथ संगति रखना हमें इस दुनिया से जो है हमें दूर करता है. ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற மனுஷன் இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் பிரிக்கப்பட்டவனாய் இருப்பான். நாம் இந்த உலகத்துல தான் வாழ்றோம், ஆனா இந்த உலகத்துக்குரிய காரியங்கள்லாம் நாம் இடைபெற மாட்டோம். நாம் அதுல இருந்து பிரிக்கப்பட்டு தேவனுக்காய் வாழ்வோம். इस दुनिया में ही हमें जीना है, लेकिन इस दुनियादारी के लोगों के जैसे नहीं जिएंगे, लेकिन परमेश्वर के बच्चे बनकर परमेश्वर की इच्छा को करने वाले बनेंगे. யோவான் 1:6-7 வசனங்கள் சொல்கிறது. पहला यूहन्ना 1 और उसमें 6 और 7 में लिखा है, உலகத்தை விட்டு பிரிந்து தேவனுக்காய் வாழ்கிறோம். इस दुनिया से दूर होकर परमेश्वर की प्रिय कार्य करते हैं. எல்லாரும் செய்கிறது போல அல்ல, தேவனுக்கு உகந்ததை மாத்திரம் நாம் செய்வோம். सभी लोग करने के जैसे नहीं, लेकिन परमेश्वर के प्रिय कार्य को हम करते हैं. இந்த உலகம் முழுவதும் பாவம் நிறைந்ததா இருக்கிறது. ये पूरी दुनिया पापों से भरा हुआ है. இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் நீதிமானாய் வாழ்வதுதான் தேவ சித்தமாய் இருக்கிறது. इस पापों में भरा हुआ इस दुनिया में परमेश्वर के बच्चे बनकर धर्मी बनकर जीना ही परमेश्वर की इच्छा है. என்ன இந்த உலகத்தோடு ஒத்தல்ல, இந்த உலகத்துல தனித்து நாம் செப்பரேஷன் பண்ணி ஆண்டவருக்காய் வாழுகிறத எல்லாரும் பார்க்க முடியும். इसका मतलब यह है कि इस दुनिया में परमेश्वर के लिए अलग होकर परमेश्वर के लिए जीना ही परमेश्वर का इच्छा है. நான் ஸ்கூல் படிக்கும்போது जब मैं स्कूल में पढ़ता था, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். परमेश्वर को ग्रहण कर लिया था. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு परमेश्वर को ग्रहण करने के बाद என்னோட நண்பர்கள் பேசுகிற வார்த்தையை என்னால் பேச முடியல. जो मेरे दोस्त लोगों ने बात किया उस प्रकार का शब्द मैं नहीं प्रयोग कर सकता था. அவர்கள் பண்ணுகிற அந்த பழக்க வழக்கங்களிலே நான் ஈடுபட முடியல. जो लोग मेरे जो फ्रेंड्स जो भी कार्य करते थे वैसा मैं भी नहीं कर सकता था उस समय அவங்க पर. போகிற இடத்துக்கு என்னால போக முடியல. वो लोग जहाँ जाते थे वहाँ पर मैं नहीं जा पाता था, ஏன்னா அதெல்லாம் பாவம், இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லை என்பதை என் இருதயத்திலே ஓடிக்கொண்டே இருந்தது. क्योंकि मेरा हृदय में जो है कोई ऐसा बात करता था जो तेरे दोस्त करते हैं वो सारा पाप है करके. அதுதான் நாம் தேவனுக்காய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துகிற ஒரு பிகினிங். वही जो है परमेश्वर के लिए जीना एक जीवन है, वो हमारे लिए एक शुरुआत है. சில நேரத்தில் நம்ம அப்படி வாழும் பொழுது சில நம்ம இழக்கக்கூடும். उस समय में ऐसे जीते समय कई लोगों को हम खो सकते हैं. சில நேரத்தில் நம்ம ஆண்டவருக்காய் வாழும் பொழுது சில எதிர்ப்புகள் உண்டாகும். कई समय पर परमेश्वर के लिए जब हम जिएंगे तो
कई लोग हमारे विरोध आ सकते हैं। அதன் மூலமா தான் அவங்க தெரிஞ்சுப்பாங்க இவன் தேவனுக்காய் வாழுகிறான் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். उसी समय पर कई लोग सभी लोग ये जानेंगे कि ये परमेश्वर के बच्चा है। அந்த நாள்ல இருந்து நான் எந்த இடத்துக்கு போனாலும் கெட்ட வார்த்தைகள் பேசினாலும் தவறான பழக்க முடிவுகளா இருந்தாலும் என்கிட்ட வர மாட்டாங்க. நான் இருக்கிற இடத்துல பேசுவேன். उस दिन से लेकर आज भी अगर मेरे फ्रेंड्स के पास जाता हूँ तो अगर वो गलत काम भी करते हैं तो मैं जाता हूँ तो वहाँ पर कुछ भी नहीं करते, वो शांत हो जाते हैं। ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவன் வேற மாதிரி, அவனுக்குள்ள இதெல்லாம் பிடிக்காது, அவனுக்கு இந்த பழக்கத்தை எல்லாம் விட்டுட்டு அவன் மாறிட்டான். क्योंकि वो लोग ये जानते हैं, ये सोचते थे कि उसको नहीं पसंद है ये सारे कार्य, अभी वो बदल गया है, वो नया इंसान बन गया है करके वो मेरे फ्रेंड्स जानते हैं। அப்ப தேவனோடு நாம் ஐக்கியப்படும் பொழுது இந்த உலகத்துக்குரிய மற்ற அசுத்தமான ஃபெலோஷிப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் விலக ஆரம்பிக்கிறோம். तो परमेश्वर के साथ जब संगति रखेंगे तो इस दुनियादारी के जो अशुद्ध कार्य है उसमें से हम थोड़ा थोड़ा करके बाहर आ सकते हैं। கண்டிப்பா சொன்னா நம்ம ஆண்டவர் வெளிச்சத்துக்குரியவர். अगर हम डीपली और ज्यादा गहराइयों में बताएंगे तो हमारा परमेश्वर जो है प्रकाशित है। அந்த வெளிச்சம் நம்ம மேல உதிக்கும் பொழுது जब परमेश्वर हमारे ऊपर आता है நமக்குள்ள இருக்கிற இருள்லாம் விலக ஆரம்பிக்கும். हमारे अंदर जो अंधकार है वो सब बाहर चला So we जाएगा। are separation from the world. इसका मतलब आप जो है इस दुनिया से दूर होना चाहिए। இதுதான் முதல் காரியம் இருக்கும். यही जो है पहला कार्य। அது காரணம் நாம் தேவனோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது நடக்கிற காரியம் என்னவென்றால் दूसरा कार्य जब हम परमेश्वर के साथ संगति रखते हैं हमारे बाहर इंसान में क्या बदलाहट आता है। தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கிற அன்பிலே நாம் நிரப்பப்பட்டவர்களாய் மாறுவோம். और परमेश्वर के बच्चों के साथ जो है एक परमेश्वर का प्रेम से भरेंगे। அவரோடு ஐக்கியப்படும் பொழுது जब हम परमेश्वर के साथ संगति அவரோடு रखेंगे ஐக்கியப்பட்ட மற்ற பிள்ளைகளோடு கூட அன்பிலே நாம் காணப்படுவோம். और परमेश्वर के साथ जो संगति रखते हैं दूसरे बच्चों के साथ भी हम जो है उस प्रेम में भरने वाले இந்த हैं। உலகத்துல நம்முடைய ஃபெலோஷிப் எப்படிப்பட்டதா இருக்குன்னா அன்பு நிறைந்த ஒரு ஐக்கியம் உள்ளவர்களாய் மாறி விடுவோம். तो इस दुनिया में हमारा संगति जो प्रेम से भरा हुआ एक संगति में रहेंगे। அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனம் சொல்லுகிறது, प्रेरितों के कार्य उसका दूसरा अध्याय और उसका 42 वचन में लिखा है। அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அநியாயத்தினாலும் அப்பம் பிடுங்குவதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அதாவது ஜெபம் பண்றதுல ஃபெலோஷிப்ல ஜெபிக்கிறதுல கூடி இருக்கிறதுல இணைந்து காணப்பட்டார்கள். तो उस समय में ये जो प्रेरित लोग जो हैं वो लोग क्या करते थे, प्रार्थना करने में और संगति रखने में और आराधना करने में सभी कार्यों में एक साथ रहते थे सब लोग। இன்னும் டீப்பா சொல்ல போனா अगर और गहराइयों में बताना है तो சபையில இருக்கிற மற்றவர்களோடு நாம் இணைந்து இருப்போம். कलीसिया में जो लोग हैं उनके साथ जो है प्रेम में रहेंगे, ஜெபிக்கிறவர்களோடு இணைந்து இருப்போம். प्रार्थना करने वालों के साथ मिलकर தேவனை रहेंगे, அறிந்த சந்ததிகளோடு இணைந்து இருப்போம். ईश्वर को जो जानते हैं उन बच्चों के साथ एक संगति में रहेंगे। இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு உண்டாகிற அன்பு என்று சொல்லுவோம். यही जो है परमेश्वर के बच्चों के अंदर जो संगति रखते हैं उनके अंदर एक बदलाव है। ஒரு காரியம் तीसरा कार्य நாம் ஆண்டவரோடு இணைந்திருப்பதற்குரிய வெளிப்படையான காரியம் என்னவென்றால் परमेश्वर के साथ अगर हम संगति रखेंगे तो क्या बदलावट आएगा। அவருக்காக ஆத்தும ஆதாயம் பண்ண ஆரம்பிச்சிடும். हम परमेश्वर के लिए आत्मा को लेकर आने वाले बनेंगे। அவர் விட்டு சென்ற ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறவர்களாய் மாறிவிடும். जो परमेश्वर ने हमारे लिए छोड़कर गया उस सेवा को करने वाले बनेंगे அவர் நற்கிரியைகளை செய்கிற சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். और परमेश्वर के लिए जो है सुसमाचार सुनाने वाले बनेंगे। ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வந்து அப்படியே ஆராய்ச்சிட்டு போக இருக்க மாட்டோம். நம்மை போல அநேகரை கர்த்தருக்குள்ளே கொண்டு வருகிற மனுஷனாய் மாறிவிடும். उद्धार पाकर कलीसिया में आकर आराधना करके ऐसे जाने वाले नहीं बनेंगे, लेकिन परमेश्वर की तरह सेवा करने वाले बनेंगे। हालेलुया. हालेलुया। அந்த ஆத்துமா பாரம் உங்களுக்கு உள்ள உண்டு. उस आत्मा के ऊपर जो बोझ है, आत्मा का बोझ हमारे अंदर அழிந்து आएगा। போகிற ஜனங்களை குறித்து ஒரு கண்ணீர் உங்களுக்கு உண்டாகும். जो नाश हो रहा है उस आत्मा के ऊपर एक बोझ आएगा, आंसू आएगा हमारे अंदर। இந்த உலகத்துல இருக்கிற இருள இருக்கிற ஜனங்களை எப்படியாவது இயேசுவுக்காய் கொண்டு வருகிற ஒரு வேகமும் துடிப்பும் உங்களுக்குள்ள உண்டாகும். इस अंधकार में जीने वाले लोगों को कैसे भी छुड़ाने करके आपके अंदर एक बोझ आएगा। ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தை சொல்லும்
உள்ளவர்களாய் மாறிடும். हर दिन जो है सुसमाचार सुनाने वाले बनेंगे. நம்மளால சும்மா இருக்க முடியாது. हमसे ऐसे नहीं बैठ पाएंगे. அவரோடு ஐக்கியப்படுறதுனால, परमेश्वर के साथ जो है संगति रखने की वजह से அவருக்குள்ள இருக்கிற விருப்பத்தை நிறைவேற்றுகிற மனுஷனா மாறிடும். परमेश्वर की इच्छा को पूरा करने वाले बन जाएंगे. இன்னைக்கு சபையில நடக்கிறது என்ன? लेकिन आज कलीसिया में क्या हो रहा है? 100 பேர் இருந்தா 5 பேர் தான் ஊழியம் செய்றாங்க. अगर 100 लोग हैं उसमें से 5 लोग ही सेवा करते हैं 95 மக்கள் ஊழியம் செய்றாங்க. और उसमें से जो बाकी लोग हैं वो कोई भी सेवा नहीं करते हैं. அவங்களுக்கு அந்த விருப்பமும் கிடையாது. उनके अंदर वो इच्छा भी नहीं है. அதுல ஒரு என்ன சொல்றது, ஒரு தூண்டுதல், அதாவது அவங்கள ஒரு புஷ் பண்ற ஒரு காரியம் அவங்களுக்குள்ள காணப்படும். और उनके अंदर वो बदलाव भी नहीं आ रहा है. ஆனா ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டவங்களா இருப்பாங்க. लेकिन सचमुच में परमेश्वर के साथ एक संगति होगा तो சொல்லவே தேவையில்லை. हमें बोलने की जरूरत नहीं है. அவன் எழுந்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சான். वो खुद जाकर जो है सेवा करने वाला बनेगा. இருக்கிற இடத்துல ஊழியம் செய்ய ஆரம்பிச்சான். जहाँ कहीं भी है वहीं पर परमेश्वर के लिए सेवा करने वाला बनेगा. ஒவ்வொரு நாள் அறிவிக்கிறவனா, परमेश्वर के सुसमाचार को हर दिन प्रचार करने वाला बनेगा. அவன நாடி துடுப்பு அவனுடைய இருதயத்தின் ஓட்டமாய் காணப்படும். वही जो है उसका हृदय में वो चुप जाएगा. हालेलुया. பிரியமான தேவச்சனமே, मेरे प्रिय लोगों, இந்த கால வேளையில इस सुबह के समय में ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கலாம். अगर परमेश्वर के साथ अगर आप संगति रखेंगे ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம். आप सेवा करने वाले बनेंगे. हालेलुया. हालेलुया. நான்காவது காரியம், चौथा कार्य, ஆண்டவரோடு இணைந்திருப்போமானா, अगर आप परमेश्वर के साथ संगति रखेंगे तो we'll accept our suffering, அதாவது உபத்திர பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்வோம். हम जो कोई भी पीड़ा में जाते हैं उसको हम मानेंगे. இந்த உலகத்துல நமக்கு ஏற்படுகிற இன்னல்கள்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்க மாட்டோம். हमारे जीवन में जो कुछ भी वेदना दुख आता है उसको हम नहीं मानेंगे, ऐसे छोड़ देंगे. என்ன வந்தாலும் அவருடைய அரவணைப்பு, அவருடைய ஃபெலோஷிப் எல்லாவற்றையும் மாற்றும். कुछ भी हो जाए मेरे परमेश्वर मेरे साथ है करके एक निश्चय आपके अंदर होगा. நெருக்கம் வந்தவொடனே இயேசு என்னை கைவிட்டார்னு சொல்றாங்க. कई लोग ऐसे बोलते हैं कुछ छोटा सा एक परेशानी आएगा तो बोलेंगे परमेश्वर मुझे छोड़ दिया करके. சின்ன காரியம் நடக்கலாம் போதும் அவ்வளவுதான், என்னை கைவிட்டார், தூரமா போயிட்டார், அனாதையா இருக்குன்னு சொல்றாங்க. छोटा सा कार्य उनके जीवन में नहीं पूरा होता है तो बोलते हैं परमेश्वर मुझे छोड़कर चला गया, मैं अनाथ हूँ करके बोलते हैं. இயேசு நமக்காய் கைவிடப்பட்டார். यीशु मसीह हमारे लिए वो हाथ छोड़ा गया, நமக்காக துக்கங்களை சகித்தார், हमारे लिए सारे दुखों को उठाया, எல்லா பாடுகளும் ஏற்றுக்கொண்டார், सारा जो है बलिदान हमारे लिए वो किया, நமக்காக எல்லாவற்றையும் சகித்தார். सब कुछ हमारे लिए उसने माना. இந்த காலவெளியில इस सुबह के समय में அவரோடு अगर இணைக்கப்பட்டிருக்கிறார். परमेश्वर के साथ संगति रखेंगे तो அவருக்காக எதையாகிலும் சகித்துக் கொள்ளுவீர்கள். परमेश्वर के लिए कुछ भी हो जाए आप नहीं पीछे இது हटेंगे. வருத்தத்தோடு அல்ல, एक दुखों के साथ नहीं, சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுங்கள். खुशियों से आप उसको ग्रहण करेंगे. எத்தனையோ ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் மரணத்தை கூட சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க. आज कई बच्चे जो है जो परमेश्वर के लिए सेवा करने वाले मृत्यु को भी खुशियों से वो ग्रहण कर लेते ஏன் हैं. தெரியுமா? என் ஆண்டவருக்காக நான் எதை செய்யவும் தயாரா இருக்கிறேன். क्योंकि उनके अंदर ये निश्चय कि मैं परमेश्वर के लिए कुछ भी करने के लिए तैयार हूँ करके. எந்த உபத்திரமும் எந்த பாடு என் ஆண்டவர்கிட்ட பிரிக்க முடியாது. कोई भी परेशानी कोई भी पीड़ा परमेश्वर से मुझे कोई भी दूर नहीं कर सकता करके उनके अंदर भी निश्चय நான் है. ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அதை ஒரு பொருட்டா எடுத்துக்காதபடி, யாரை நான் அசிங்கப்படுத்தினாலும் என்னை பொறுப்பா எடுத்துக்கொள்ளாதபடி அவருக்காக நான் வாழ்வேன். और आराधना करने से कोई भी मुझे रुकावट करे परमेश्वर से मैं नहीं दूर हटूंगा. அல்லேலூயா. हालेलुया. இதுதான் நமக்குள்ள ஏற்படுகிற நான்காவது காரியம். यही जो है चौथा कार्य हमारे अंदर जो बदलाव आएगा. இந்த 4 காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படையா ஏற்படுத்துகிற காரியங்கள். यही 4 कार्य है हमारे जीवन में जो है हमारे जीवन के बाहर जो बदलावट है. பாருங்க, நம்ம ஆண்டவரோடு ஐக்கியப்படும் பொழுது जब हम परमेश्वर के साथ संगति रखते हैं நமக்குள்ளாக சில மாற்றங்கள் உருவாகிறது. हमारे अंदर पहले एक बदलावट होता है, வெளிப்படையாக வெளியிலே சில மாற்றங்கள் हमारे உருவாகிறது. बाहर जो है कुछ बदलावट होता है. இவர்கள் தான் தேவனோடு ஐக்கியப்பட்டவர்கள், यही लोग हैं जो परमेश्वर के साथ संगति रखते हैं, தேவனுக்காய் நிற்கிறவர்கள். परमेश्वर के लिए जो खड़े होते हैं. வெறும் நம்ம பெயர்லயோ இல்ல மற்ற காரியத்தினாலயோ நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுவவர்கள் அல்ல. एक नाम की वजह से ऐसे नहीं बोलते कि मैं परमेश्वर के बच्चे हूँ, परमेश्वर के लिए खड़ा हूँ करके. உள்ளாகவும் வெளியிலும் இப்படிப்பட்ட காரியங்கள்ல அவன் காணப்படுகிறவன் தான் தேவனோடு ஐக்கியப்பட்டவன், தேவ பிள்ளை. अंदर भी बाहर भी परमेश्वर के लिए जो बदलावट उनके अंदर आता है, उसी की वजह से जो है परमेश्वर के साथ संगति रखते हैं. காலத்திய மகிழ்ச்சி உண்டாகும்.
परमेश्वर आपको निरंतर खुशी को देने वाला யாருமே है। கொடுக்க முடியாத சந்தோஷத்தை தேவன் தரப்போகிறார். कोई भी नहीं दे सकता इस प्रकार का खुशी आपको देने वाला है। அவரோட ஐக்கியம் கொண்டு परमेश्वर के साथ हम जब संगति रखेंगे, நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்க போறோம். हम सब कुछ जय पाने वाले हैं, எல்லாம் மாற போகிறது. सब कुछ बदलने वाला है। இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் இங்கேயும் இருக்கிறார்கள். यहीं पर भी दुनिया को जय पाने वाले हैं। தேவ பிள்ளைகள் मैं परमेश्वर के बच्चे, எல்லாரும் எழுந்திருப்போம். सब लोग खड़े हो जाएंगे। காலங்களிலே सुबह के समय में கரங்களை உயர்த்தி सब लोग हाथों को उठाकर ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி परमेश्वर को स्तुति करेंगे। ஓரலாதாரா ஷகரபாலபா ஹalleluya ஆண்டவரை உயர்த்துவோம். परमेश्वर के नाम அவரோடு கூட को ஒரு ஐக்கியத்தை चढ़ाएंगे। பெற்றுக்கொள்ள परमेश्वर के ஓ संगति रखने के ஹalleluya लिए, அவரோட நல்ல ஐக்கியப்படணும் ஆண்டவரே. परमेश्वर के साथ एक संगति रखने के உதவி लिए செய்யுங்க सहायता कीजिए पिता परमेश्वर। நம்மோடு ஐக்கியப்படணும். आपके साथ एक संगति என்னுடைய रखने ஐக்கியம் के लिए, உலகத்தோடு அல்ல, मेरा संगति इस दुनिया ஓ के साथ नहीं உலக होना चाहिए, மனுஷர்களோடு அல்ல, इस दुनियादारी के ஓ लोगों के साथ உம்மோடு கூட नहीं நான் होना। ஐக்கியப்பட்டவா आपके இருக்கிறேன் साथ ஆண்டவரே. संगति रखने वाले எனக்கு உதவி बनना है। செய்யுங்க என்று சொல்லும் பொழுது मेरे लिए मदद कीजिए करके जब हम बोलेंगे, அவருடைய கல்வாரியை நாம் விசுவாசிக்கும் பொழுது जब हम परमेश्वर की कलवारी को उसके ऊपर विश्वास करेंगे, எல்லாவற்றையும் செய்ய परमेश्वर हमारे लिए सब கரங்களை कुछ உயர்த்தி करेगा। ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். और हाथों को उठाकर परमेश्वर को धन्यवाद करेंगे। हालेलुया। ओरा लाला बशारा लाबादी। பிரியமான தேவனே, मेरे प्रिय लोगों, இந்த காலங்களில் इस सुबह के समय में எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். सब लोग प्रार्थना करने என்னை वाले हैं। தொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி मुझे छू लीजिए परमेश्वर என் को, வாழ்க்கையை தொடுங்கப்பா. मेरे जीवन को छू என் लीजिए, வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். मेरे जीवन में एक अद्भुत काम என் ஆளுகளை कीजिए। ஜெபிப்பீங்களா? ऐसे प्रार्थना कीजिए, सभी लोग இந்த प्रार्थना காலங்களில் कीजिए। ஆண்டவர் इस கருணை सुबह के செய்யும். समय में परमेश्वर एक अद्भुत काम करने वाला है। ஹalleluya. हालेलुया, அவர்களே இந்த காலங்களில் நம்முடைய பிள்ளைகளை मेरे தொடுவீரா? पिता परमेश्वर इस सुबह के இந்த समय வாழ்க்கையில் बच्चों को छू அற்புதம் लीजिए, நடக்கட்டும் इनके சுவாமி. जीवन में अद्भुत काम இந்த कीजिए, 10வது மாதத்திலே கிரியைகள் ये நடக்கட்டும். 10वें महीने में इनके जीवन में ஒரு कार्य நித்திய कीजिए, மகிழ்ச்சி உண்டாவதாக. एक निरंतर खुशियों से भर ஒரு दीजिए पिता, நிரந்தரமான சந்தோஷம் நிரப்பும்படியாச்சு. निरंतर के आनंद से भर दीजिए पिता நாமத்தை परमेश्वर। மகிமைப்படுத்தும். आपके नाम को महिमा करते हैं ஒவ்வொரு पिता। வீட்டிலும் சமாதானம் हर உண்டாகும். एक घर में शांतियों से भर ஒவ்வொரு दीजिए, வீட்டிலும் உடைய கிரியை வெளிப்படுவதாக. हर एक घरों में आपके कार्य पूरा हो जाए पिता। இருதயத்தில் உள்ள துக்கங்கள் விலகி போகும். उनके हृदय में से जो दुख है वो सारे दूर हो जाए पिता எல்லா परमेश्वर। இயேசுவின் நாமத்தினாலே यीशु ஜெபிக்கிறோம். मसीह के नाम से हम प्रार्थना करते हैं। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நித்திய மகிழ்ச்சி உண்டாக போகிறது. अनंत काल का आनंद परमेश्वर आपको देने वाला है। காலங்களிலே கர்த்தருடைய इस ஆசீர்வாதம். सुबह के समय में परमेश्वर आपको आशीष எங்க करेगा। ஃபோன் நம்பர் எங்க அட்ரஸை कांटेक्ट பண்ணுங்க. स्क्रीन में दिया गया नीचे जो है एड्रेस और फोन नंबर में हमें कांटेक्ट कीजिए। உங்களுக்காக ஜெபிப்போம். விருப்பப்பட்டால் எங்கள் இடத்துக்கு நீங்கள் வரலாம். எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். आपके लिए हम प्रार्थना करेंगे। अगर आप चाहते हैं तो आप हमारे जगह में आप आ सकते हैं हमारे साथ मिलकर आराधना करने के लिए और हम उसे प्रार्थना करने के लिए। God bless you. परमेश्वर आपको आशीष करेगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. गॉड ब्लेस यू।